Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் ஏசாயா 43 2-3 வரை. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கணக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கணக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ நெருப்பில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நெருப்புத்தழல் உன்னை சுட்டெரிக்காது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். வெளி 3:8. என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டா. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு, உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வாரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பலனும் தாரும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு கிடைக்க, பஞ்சம் இல்லாமல் உணவு தாரும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து முழு ஆண்டு தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த அதற்குண்டான பணத் தேவை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைவில்லாத நிறைவாக்கும் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.